ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பஞ்சாபில் வெக்கேஷன் ஆரம்பித்தாச்சு, வின்டர் வெக்கேஷன். சரி, வின்டர் வெக்கேஷனில் என்ன பண்ணலாம்? ஊரை சுற்றலாம். நமக்கு எல்லா நாளும் ஊரை சுற்ற முடியாது. வேலை நேரம் போக மீதி கிடைக்கிற டைமில் ஊரை சுற்றி என்ஜாய் பண்ண வேண்டியதான். அதனால் இந்த இடம் நாங்கள் சூஸ் பண்ண இடம் காஷ்மீர் போகலாமா? கிளம்பிட்டோம். நம்ம ஏரியாவிலேருந்து போகிற வழியெல்லாம் சரியான ஃபாகு. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னா, அம்ரிஸ்டர் வந்துட்டோம். அம்ரிஸ்டர்லேருந்து பதான்கோட் போயிட்டுருக்குறோம். பதான்கோட் வழியாக தான் நம்ம போகணும். இங்கே பாருங்கள், நம்ம கிளம்புற இடத்துல எவ்வளோ ஃபாகு இருந்துச்சு. இங்கே அம்ரிஸ்டரில் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. சரி, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டாக போடுவோன்ட்டு ஒரு டோல்கேட்டில் நின்னோம். நல்ல வெயில், குளிருக்கு நல்லா இருந்துச்சு. சரி, அடுத்து கிளம்பலாம், காஷ்மீரை பார்த்து பயணம் பண்ணுவோம் அப்படின்னா இனி அடுத்து பதான்கோட்டு போகணும். பதான்கோட்டு போயிட்டு ஜம்மு வழியாக போகணும். சரி, கிளம்பலான்னு சொல்லிவிட்டு காஷ்மீரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து பதான்கோட்டு பார்த்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். பாருங்கள், அடுத்து திரும்பியும் கிளைமேட் மாறிடுச்சு. அடுத்து பதான்கோட்டில் பாருங்கள் ஃபாக் ஆரம்பிச்சிருச்சு. போய்கிட்டே இருக்கிறோம். நல்லாயிருக்கு, ரோடெல்லாம் நல்லாயிருக்கு. இனி போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்து அந்த ஜம்மு பார்டர் என்ட்ரு ஆக போகிறோம். பாருங்கள், ஜம்மு தெரியுது. பதான்கோட் ரைட் சைடுனா பதான்கோட்டு, நேராக போனால் ஜம்மு. ஒரு 10 கிலோமீட்டரில் நம்ம ஜம்மு காஷ்மீர் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம்.